பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அன்பு சகோதரர் தொகுதி செயலாளர் ஐயா கோபி அவர்கள் நம்ம ஒரு நகைச்சுவையா ஒரு பாட்டு பாடலாம்னு சொன்னா அண்ணன் வர ஒரு புரட்சி பாட்டா பாட்டு போயிட்டாரு. அதை அணைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பாடிடுவோமா? அணில்களே சற்று ஓய்வெடுங்கள், அவன் வந்து விட்டான், அவன் வந்து விட்டான். இன்னைக்கு புனையில வெளியில வந்திருக்க திமுகவினுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், அநியாயமா பலியேற்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அணில்களுக்கு, இப்ப கூட ஒரு அணில் பலியேற்றுச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, பார்த்துட்டு நினைக்கிறேன். அந்த அணில்களுக்கு என்னுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, அதாமலே வர்கீஸ் அப்படின்ற மாதிரி அதாமலே பாலாஜி வந்த அன்னைக்கு எஃபெக்ட். அக்கா சொன்னாங்க, அண்ணன் சொன்னாரு, இங்க சென்னையில் நடந்த ஒரு உண்ணாவிரதம் போல இருக்கு அப்படின்னு. அது போல ஒரு உண்ணாவிரதம் இது கிடையாது. ஏன்னா காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடைப்பட்ட ஒரு நேரம். காலையில உணவு முடிச்சுட்டு வந்துட்டாரு, வந்து இங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்துட்டு உண்ணாவிரதம் என்ற பெயரில் இருந்துட்டு பஞ்சு மெத்தை விரிச்சு குளிரூட்டிய வச்சு மனைவி துணைவியுடன் உண்ணாவிரதம் என்ற பேரில் ஒரு நாடகமாடி மழை நின்றாலும் தூவானம் விடாது, புலமை விற்றவராச்ச, மழை நின்றாலும் தூவானம் விடாது என்று இந்த மக்களை ஏமாற்றி சென்றார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்தும் அதிகாரத்தில் இருந்தும் இந்த தமிழின மக்களை ஏமாற்றியதை தவிர இவர்கள் என்ன செய்திருக்கிறார்? நீங்க எல்லாம் நினைக்கலாம், செஞ்சிருக்கிறாரு ஐயா கருணாநிதி, நல்லா செஞ்சிருக்கிறாரு, திராவிட கட்சிகள் செஞ்சிருக்குது எல்லாம் நினைக்கலாம். இன்னைக்கும் தேர்தல் வாக்குறுதி 50 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இவர்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவை மீட்போம், மேகதாதுல அணை கட்டுவதை தடுப்போம், காவிரியிலிருந்து நீரை பெற்று தருவோம், இப்ப புதுசா நீட் தேர்வை ரத்து செய்வோம், இந்த மீத்தேன் ஈத்தேன் திட்டத்தெல்லாம் தடை செய்வோம். நமக்கு என்ன ஒரு கேள்வினா, இதெல்லாம் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பிரச்சனை நினைக்கிறீங்களா? கிடையாது. கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது இவர்களுடைய ஆட்சியில தான். காவிரியில தண்ணி வராததுக்கும் காரணம் நம்ம ஐயா தான். நீட் தேர்வு கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு தூக்கி கொடுத்தது நீட்சி தான். இன்னைக்கு நீட் தேர்வு பல பிள்ளைகளுடைய மரணம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் கொண்டு தன்னுடைய பதவிக்காகவும் பணத்திற்காகவும் அடகு வச்சுட்டு இங்க வந்து பேசுறது மாநில சுயாட்சி, அங்க யாரு தெரியுமில்ல அப்படின்னு காட்டிக்கிறது. இப்ப என்னன்னா நமக்கு என்ன கேள்வி வருதா, ஐயா மாநில சுயாட்சி எல்லாம் நீங்க பேசுறீங்களே, இப்ப இது வரைக்கும் 50 வருஷம் ஆண்டு இருக்கீங்க, அந்த மாநில சுயாட்சியில எதையாவது நீங்க மீட்டிருக்கீங்களா? ஐயா காவிரியில தண்ணி வாங்கி கொடுத்துருக்கீங்களா, இல்ல கச்சத்தீவை மீட்டு கொடுத்தீங்களா? அப்புறம் என்ன இளவு கூட வருஷம் அதையே தேர்தல் இருக்கல காப்பி அடிச்சு போட்டு 2026 தேர்தலையும் பாருங்க, இது வரும், இது சத்தியம். எதுவுமே இல்லை, இந்த பட்டியல் கட்டாயம் இருக்கும். சரி, இந்த கரும்பு பிடிச்ச இளவு தான் நம்ம கிட்ட உரிமை இல்லை போல அடவு வச்சு தொலைஞ்சிட்டானு. இந்த பூரண மதுவிலக்குன்னு ஒண்ணு இருக்க, ஒரு 50 வருஷமா வந்துட்டு இருக்கு, அந்த உரிமை நம்ம கிட்ட இருக்கும்னு நினைச்சா அண்ணன் திருமாவளவன் ஒரு கோரிக்கை வைக்கிறார், ஒன்றிய அரசு பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஒன்றிய அரசு கேட்டுக்கொள்கிறோம். அந்த காரணம் அந்த உரிமை நம்ம கிட்ட இல்ல போல அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்ப அதையும் பண்ண மாட்டீங்க, இதையும் பண்ண போறது இல்லை, இந்த பூரண மதுவிலக்கையும் பண்ண போறது கிடையாது. இப்ப எல்லா மக்கள் எல்லாம் கேட்கலாம், இல்லையே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்களே, நமக்கு அந்த இலவச டிவி கொடுத்தாரு, வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாரு, இது இப்ப மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறாங்க, இலவச பேருந்து திட்டம்லாம் அறிவிச்சிருக்கிறாங்களே, நீங்க என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு நினைக்கிறீங்க? ஆமா, டிவி கொடுத்தாரு, 1,93,00,000 வண்ண தொலைக்காட்சி பெட்டி இலவசமாக கொடுக்கப்பட்டதா கணக்கில் எழுதியிருக்காங்க, கொடுத்தாங்களான்னு தெரியல. நானே கேட்கிறேன், இந்த இலவச தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தது நமக்கா இல்ல இந்த சன் குழுமம் வளர்றதுக்கா? 2006 இலவச தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கப்பட்டது, அதன் பிறகு சன் குழுமத்தினுடைய வளர்ச்சி என்னன்னு பாருங்க. ஏறத்தாழ இன்னைக்கு மதிப்புக்கு 2,00,000 கோடி ஐயா தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுடைய சொத்து மதிப்பு, சன் குழுமத்தினுடைய சொத்து மதிப்பு 2,00,000 கோடி. போயிட்டு பெருமையா சார் 7,000 கோடி நாங்கள் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்த்து வந்து விட்டோம். ஏட்டா உன் குடும்பத்துல 2,00,000 கோடி வச்சிருக்காண்டா, கொஞ்சம் எடுத்து விடு, மக்களுக்கு விடு, மக்களுக்கு ஒரு சேவையை செஞ்சு. 2,00,000 கோடி வச்சிருக்கிறான், ஹைதராபாத்ல போய் கிரிக்கெட் டீம் வாங்குறான். ஆனா நீ என்ன வெளிநாடு இங்க அமெரிக்கா போனோம், பக்கத்து வீட்டுல இருக்கான்ப்பா, கூப்பிட்டு ஒரு 7,000 கோடி போடுப்பா, இதுல முதலீடு பண்ணுப்பா, மக்கள் வாழட்டும் சொல்ல துப்பு இருக்கான்னு கேட்டா துப்பு இல்லை. இதுல என்னன்னா
நம்ம வரி பணம். இந்த டிவி கொடுத்ததெல்லாம் இந்த சொந்த பணத்தை போடல, நம்ம வரி பணம். ஏன் இந்த டிவி கொடுத்தது நமக்கு இல்ல, சன் குடும்பத்துக்கு சொல்றேன்னு கொஞ்சம் கேட்டுக்குங்க. நம்ம வரி பணத்தை எடுத்து அதுல ஒரு பொருள் டிவியை செஞ்சு நமக்கு இலவசமா கொடுக்குறாங்க. நம்ம வரி பணத்தை எடுத்து நமக்கு கொடுக்கறது இலவசம் கொடுத்துட்டு மாசம் மாசம் வாங்க சன் டிவி கனெக்ஷன் 100 ரூபாய், அதுல சேர்ந்தது தான் அந்த 2 லட்சம் கோடி. எங்க கஜானாவை, எங்க வரி பணத்துல இருக்கக்கூடிய கஜானாவை காலி பண்ணிட்டு உங்க கஜானாவை நிரப்புறதுக்கு பேர் தான் புரட்சியாடா? இப்ப கஜானா காலி ஆகி போச்சு, நம்ம கஜானா காலி ஆகி போச்சு அரசாங்கத்துல. இப்ப என்ன பண்ணுவான்? மக்கள்கிட்ட வரியை உயர்த்தி தொழில் வரி போற இது கார்பரேஷன் தாம்பரம் மாநகராட்சி ஆயிடுச்சு. தொழில் வரி, சொத்து வரி, சாலை வரி, குடிநீர் வரி, எல்லா வரியும் உயரும். ஏன்னா அவனுக்கு அரசாங்கத்தை நடத்தணுமே. இந்த மாநகராட்சியை மாத்தினாங்க. ஒரு மாநகராட்சியின் அடிப்படை தேவை என்ன? ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அங்க ஒரு பிரசவம் பார்க்குற அளவுக்கான வசதிகள், அங்க ஒரு அவசர ஆம்புலன்ஸ், ஒரு அவசர ஊர்தி ஒன்று இருக்கணும், ஒரு குளங்கள், நீராதாரத்துக்கு அந்த பகுதிக்கு தேவையான நீராதாரத்துக்கான குளங்கள் இருக்கணும், பூங்காக்கள் இருக்கணும், இதெல்லாம் தான் இருக்கணும். இதன் பிறகுதான் இந்த பாதாள சாக்கடை. ஆனா இவனுங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறானுங்க? இந்த மாநகராட்சி அறிவிச்சா பாதாள சாக்கடை தோண்டிடணும். ஏண்டா இத்தனை வருஷம் அந்த உரக்குழி கிடக்கிற அந்த பீ தண்ணி கிடக்காதா? இப்படி தோண்டிதான் நீ போடணும். இவர்களுடைய நோக்கம் இந்த பாதாள சாக்கடை அறிவிச்சா 2000 கோடி 3000 கோடி டெண்டர். இங்க இருக்கிற வட்ட செயலாளருக்கு, இங்க இருக்கிற வார்டு கவுன்சிலருக்கு, நகர செயலாளருக்கு, எம்எல்ஏக்கு, மேயருக்கு, துணை மேயருக்கு, அமைச்சருக்கு, எல்லாருக்கும் கமிஷன். யார் வெளிவந்தவங்க? குடும்பத்துல சாக்கடை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி ஊழல் பண்ணாருல, அவர்களின் வழி வந்தவர்கள் தான் இன்னைக்கு பீட்டனை உள்ள பண்ணிட்டு இருக்கான். இப்படி எதுல எடுத்தாலும் ஊழல் 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 மட்டும்தான் இவர்களுடைய வேலை. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்தா நீங்க சொல்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்களா நீங்க கேட்கலாம். நாங்க எங்க ஐயா டிஆர் பாலு மாதிரி வால்வோ கார்ல போறதுக்காக இந்த கட்சியில வரல. எங்களின் வாழ்வோ சாவோ அது மக்களின் வாக்குகளுக்காக மட்டும் அல்லாது மக்களின் வாழ்க்கைக்காக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க நாம் தமிழர் கட்சியில வந்திருக்கோம். ஐயா ஜெகத் ரட்சகன் மாதிரி லேண்ட் ரோவர் கார்ல போயிடலாம் அப்படின்றதுக்காக நாங்க இங்க வரல. இல்ல பிண வரையில பணத்தை குவிச்சு வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நாங்க இங்க வரல. இவர்களிடம், இந்த திராவிடர்களிடம் சிக்கி இருக்கக்கூடிய தமிழர்களின் லேண்ட் எல்லாம் ஓவர் ஆகக்கூடாது. இந்த லேண்ட் எல்லாம் ஓவர் ஆகாம இந்த மண் வளம், இந்த கனிம வளம், இந்த காடு வளம், இந்த நீர் வளம் எல்லாத்தையும் பாதுகாப்பதற்காகத்தான் நாங்க நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தோம். கட்டாயம் செய்வோம். நாம் தமிழர் கட்சி ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்தில் வரும். அன்று கட்டாயம் இது அனைத்தும், எங்களுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். எப்படிப்பா மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்களா? அதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு சின்ன கதையோட முடிச்சுக்க. சின்ன கதை தான். ஒரு ஊர்ல ஒரு பெயிண்டர் இருந்தார். நம்ம இருந்து போன பெயிண்டர் இல்ல, இது நல்ல பெயிண்டர். நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இது நல்ல பெயிண்டர், உண்மையிலுமே நல்ல பெயிண்டர். அப்போ ஒரு அரசர் ஒரு பழுதடைஞ்ச படகு வச்சிருந்தாரு. ரொம்ப நாளா இது பழுதடைஞ்சிருக்கு, இது ஒரு வண்ணம் தீட்டி வைப்போம், பார்வைக்காக வைப்போம் அப்படின்னு ஒரு முடிவுல அந்த பெயிண்டரை கூப்பிட்டப்ப அந்த படகை கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்தாரு. அப்போ இந்த பெயிண்டரும் போயிட்டு அந்த படகை நல்ல வண்ணம் தீட்டி பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒரு சின்ன ஓட்டை, ஏன்னா ரொம்ப நாள் நின்ன படகுன்றனால அதுல சின்ன ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டையும் சரி செஞ்சுட்டாரு. சரி செஞ்சு வண்ணம் தீட்டி வச்சாச்சு. அரசர் அதுக்கான கூலியை கொடுக்குறாரு, வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த அரசருக்கு 4 பசங்க. என்ன பண்றான்? படகெல்லாம் வண்ணம் தீட்டி புதுசா இருந்தவொன்னா எடுத்துட்டு தண்ணி நீர் உள்ள போயிடுறான், நீர்நிலைக்கு போயிடுறான். வந்த அரசரை பார்க்கும்போது படகை காணும், 4 பசங்களையும் காணும். எங்கன்னு கேட்டா படகு புதுப்பிச்சாச்சுன்னு நீர்நிலைக்கு எடுத்துட்டு போயிட்டான், உள்ள போயிட்டான், ஆழத்துக்கு போயிட்டான். ஆனா அரசருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே படையெல்லாம் திரட்டுறாரு, உள்ள போங்க, என் பசங்களுக்கு மீட்டு வாங்க, மீட்டு வரவங்களுக்கு பொண்ணு தரேன், ஆபரணம் தரேன், எதோ தரேன்னு அறிவிக்கிறார். அறிவிச்சு கொஞ்ச நேரத்துல பார்த்தா பசங்க படகுல சந்தோஷமா வராங்க சுத்தி பார்த்துட்டு. இவருக்கு ஒன்றும் தலைகால் புரியல. என்ன படகுல ஓட்டை இருந்தது என்னன்னு சுத்தி சுத்தி பார்த்தா ஓட்டையெல்லாம் அடைச்சிருக்கு. உடனே கூப்பிடுற அந்த பெயிண்டர் அப்படின்னு சொல்லி, நான் உன்னை பெயிண்ட் தானப்பா அடிக்க சொன்னேன், நீ ஓட்டையெல்லாம் சரி செஞ்சிருக்கியே அப்படிங்கும்போது அவரு இல்லையா, அது வேலை செஞ்சுட்டேனே, செய்யும் போது கூடுதலா ஒரு வேலை, அதனால செஞ்சுட்டேயா, இல்லை உனக்கு வேணா இது ஒரு சின்ன உதவியா இருக்கலாம், ஆனா இது என் 4 பசங்களோட உயிரை காப்பதற்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என் பசங்களை மீட்டு வரவங்களுக்கே நான் பொண்ணு தரேன், பொருள் தரேன், ஏகப்பட்ட சன்மானங்கள் செய்யறேன்னு சொன்னேன், உனக்கு என்ன வேணும்னு சொன்னேன். இல்லையா, நான் செஞ்ச வேலைக்கு நீங்க கூலியை கொடுத்துட்டீங்க, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி எந்த பலனும் எதிர்பார்க்காம போனான். அப்படி போகும்போது அந்த அரசர்
இவ்வளவு நியாயமான ஒருத்தன், இவ்வளவு நல்ல மனுஷன் ஒருத்தன், இவ்வளவு அறிவானவன் ஒருத்தன் நம்ம ஆட்சி அதிகாரத்துல நம்ம கூட இருந்தா நம்ம நாடும் நாட்டு மக்களுக்கும் நல்லது என்று விரும்பி அந்த அமைச்சரவையில அவனுக்கு ஒரு பொறுப்பு போட்டு கொடுத்தார். அதுபோல தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் முதல் ஆளாக வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியையும் ஒரு நாள் நீங்கள் அரியணையில் ஏற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.